கைஸ் நம்ம டென் கமிங் திருவிழால இதுவரையும் டே ஒன்ல யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம சிஎஸ்கே அவங்களோட ஐபிஎல் 2026க்கான நியூ ஜெர்சியை ரிவீல் பண்ணிருக்காங்க. அதே இந்த வீடியோல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றோம் கைஸ். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். டே ஒன் ஆஃப் நம்ம டன் கமிங் திருவிழால யார் யார் வந்திருக்காங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. அதுல முதல்ல நம்ம ரசல் ராதாகிருஷ்ணன் அவர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் கோச்சான ராஜீவ்குமார் சார் அவருமே பார்த்தா ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேட அனலிஸ்டான ஏஆர் ஸ்ரீகாந்த் இருக்கார்ல அவருமே பார்த்தா நேற்றுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதை தவிர்த்து சிஎஸ்கேட பிசியோதெரபிஸ்டான டாமி சிமென்ஸ் அவருமே பார்த்தா ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் டாகான நம்ம மது சாருமே பார்த்தா நேற்று டீமோட ஜாயின் பண்ணிட்டாங்க. கோச்சிங் ஸ்டாஃப்ல இவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. பிளேயரா முதல்ல வந்து ஜாயின் பண்ணது யாரு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மா தான் டீமோட வந்து ஜாயின் பண்ணியிருந்தாருங்க. டென் கமிங் திருவிழால ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஜாயின் சிஎஸ்கே கேம்ப் யாருன்னா நம்ம கார்த்திக் சர்மா. இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப்ல எப்படி பண்ண போறாரு இவருமே வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா ஊர்வில் பட்டேலுங்க. இவருக்குமே சீசன் ரொம்ப முக்கியம். அவரோட ஃபர்ஸ்ட் டென் கமிங் வேற இது. அடுத்த பிளேயரா நம்ம இன்னொரு ஸ்டாரான நம்ம பிரசாந்த் வீர் இருக்கார்ல அவருமே நேற்று டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. ரீசெண்ட் டைம்ல பிரசாந்த் வீருக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ தட் அவர் டீமோட ஜாயின் பண்ணி அவரு டே ஒன் ப்ராக்டிஸ்ல இருந்து இருக்க போறாரு. அண்ட் அடுத்ததா அந்த ஆக்ஷன்ல அன்எக்ஸ்பெக்டடா எடுத்த நம்ம சஃப்ராஸ் கானுங்க. அண்ட் இவர் மேல ரொம்ப ஈகரா இருக்காங்க. ஏன்னா அவரோட ரீசெண்ட் ஃபார்ம் அந்த லெவல்ல இருந்திருக்கு. பார்க்கலாம் இவரும் டே ஒன் ப்ராக்டிஸ்ல இருந்து சிஎஸ்கேட இருக்க போறாரு. அண்ட் அடுத்ததா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அண்டர்-19 வேர்ல்ட் கப் கேப்டனான ஆயுஷ் மாத்ரே அவருமே இப்ப பாத்தீங்கன்னா டீமோட ஜாயின் பண்ணிட்டாருங்க கேம்ப்ல. அண்ட் இவருமே டே ஒன்ல இருந்து இருக்க போறாரு. அடுத்ததான் நம்ம டீம் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்ங்க வந்தாருங்க. சிம்பிளா பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் அவரு மகாராஷ்டிரா டீம் சௌத்ரியோட ராமகிருஷ்ணா கோஷ் இவங்க ரெண்டு பேரும் கூட இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து தலதோனி வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் சென்னை லேண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தலதோனியுமே பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இதுல முகேஷ் சௌத்ரிக்கு இன்ஜுரின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவு ஒரு ஃபுல் ஃபிட்டா இருக்காரு தெரியல. பட் அவர் டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ராக்டிஸ் கேம்ப்ல நடக்க போகுது. அடுத்ததான் நம்ம எல்லாருமே ஃபைனலா வெயிட் பண்ண அந்த ஒரு மூமெண்ட் கைஸ் தல தோனியோட என்ட்ரி தல தரிசனம் சீசன் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அண்ட் முந்தானத்தே பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தல தோனி வரப்போறாருன்னு சாட்டர்டே நைட்டுன்னு. அண்ட் அதுக்கேற்ற மாரி தல தோனி நேற்று பார்த்தா ஒரு 9:30 அந்த மாரி தல தோனி ஃபிளைட் லேண்ட் ஆயிருக்கு. அண்ட் தல தோனி வேற லெவலில் ஒரு மாசான என்ட்ரி கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னுமே பார்த்தா தல தோனியோட லுக்கா இருக்கட்டும் ஃபிட் வைஸா இருக்கட்டும் தல தோனி வேற லெவலில் இருக்காங்க. அண்ட் மனுஷனுக்கு வயசாவதான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவு ஃபிட்டா இருக்காரு. பார்க்கும் போதே தெரியுதுங்க தல தோனியோட அந்த ஒரு ஃபிட்னஸ் அவருக்கு நம்மளுக்கு. அப்கமிங் டேஸ்ல தல தோனியோட டே ஒன் ப்ராக்டிஸ் வீடியோஸ் போட்டோஸ்லாம் வர பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. ஒன் லாஸ்ட் டைமா தல தோனி இது டன் கம்மிங்கா இருக்க போதா இல்லைன்னா திருப்பி தல தோனி வருவாரா எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தவிர்த்து சிஎஸ்கே அவங்களோட பிராண்ட் நியூ ப்ராக்டிஸ் கிட் அண்ட் ஜெர்சியுமே பார்த்தீங்கன்னா அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராக்டிஸ் கிட்ட பார்த்த எல்லாமே வேற லெவலில் இருக்குல்ல. சஃப்ராஸ் கான் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு கை சிஎஸ்கே இந்த ஒரு ப்ராக்டிஸ் ஜெர்சி சொல்லி ஆகணும். அந்த எல்லோ கலர்ல அண்ட் வருது கீழே ப்ளூ கலர் வருது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஜெர்சி மாரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருந்துச்சு சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கிட்ட அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ தட் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி இன்னும் நல்லா இருக்கு சொல்லலாம். சிஎஸ்கே ஐபிஎல் 2026 ஜெர்சி இன்னும் லான்ச் பண்ணாம இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு தரமான வீடியோ காலையில இறக்கி இருந்தாங்க சொல்லணும். வேற லெவலில் இருந்துச்சுங்க. ருத்ராஜ் கேக்வாட் மற்ற பிளேயர்ஸை வச்சு சிஎஸ்கே இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அவங்களோட ஐபிஎல் 2026 ஜெர்சியை அபிஷியலா பார்த்தா லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அது சும்மா ஜெர்சி அந்த பேக்ல இருந்து ருத்து இருக்கும் போது தரமா இருக்கு. பின்னாடி பார்த்தா நம்பர் 7 தல தோனின்னு வந்துச்சு. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்ல திருப்பி காட்டுறவங்க ஒரு வியூ பாத்தீங்கன்னா அசோக் ஐலாண்ட் பாத்தீங்கன்னா புதுசா சிஎஸ்கே ஜெர்சியில ஆட் ஆயிருக்காங்க. அந்த கல்ஃப்னு ஒன்று இருக்காங்க அதை எடுத்துட்டு அந்த அசோக் ஐலாண்ட் புதுசா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஐ பார்த்தா வோடோஃபோன் அவங்களுமே சிஎஸ்கே புது ஸ்பான்சரா ஜாயின் பண்ணிருக்காங்க. கைஸ் அந்த ஜெர்சியில சிஎஸ்கே லோகோ பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ண மாதிரி ஒரு எம்போசிங் பார்த்தீங்கன்னா அதுல இருக்குங்க. அதுவே நல்லா இருக்கு. அந்த ஜிஎஸ்கே லாஸ்ட் இயர் நம்ம பார்த்திருப்போம். அதை தவிர்த்து பின்னாடி ஹேஷ்டாக் விசில் போடுன்னு சிஎஸ்கே ஜெர்சியில இருக்கு. அண்ட் ஓவரால் சிஎஸ்கேட ஜெர்சி வியூ இதுதான் கைஸ் சஞ்சீவ் சாம்சன் வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த ஜெர்சி சிஎஸ்கே கண்டிப்பா நல்லா இருக்கு சொல்லணும். அந்த ஆர்மி பிளாக் பார்த்தா ஷோல்டர்ஸ்ல இருக்குல்ல அதை எடுத்துட்டு அதை அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி டிசைனா கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே வேற லெவல் இருக்கு. ஓவரால் அந்த ஜெர்சி வியூ பாத்தீங்கன்னா 10 out of நீங்க சிஎஸ்கே ஜெர்சிக்கு எவ்வளவு தருவீங்க அதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு டவுட் சிஎஸ்கே இந்த வீடியோ லான்ச் பண்ணாங்களே அதுல 211 போட்டு ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துல போனோன்னு ருத்ராஜ் கேக்வாட் பாத்தீங்கன்னா அது எதுவுமே பேசாதீங்க பொறுமையா வாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த கூலி படத்துல அந்த உப்பார அந்த கேரக்டருக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாரி இந்த ரூம்ல யாரு இருக்க போறாங்க சிஎஸ்கே அண்ட் தெரியல கை. சிஎஸ்கே ஒரு பெரிய ஏதோ குக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேபி ஒரு சில பேர் சுரேஷ் ரெய்னான்றாங்க. ஒரு சில பேர் சஞ்சீவ் சாம்சன் ரூம்ன்றாங்க. என்னை பத்தி சஞ்சு ரூமா இருக்க வாய்ப்பு இல்ல. மேபி நம்ம சின்ன தலை ரூமாவும் அது இருக்கலாம்ங்க. மேபி பண்ணிதான் பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் சிஎஸ்கே தான் நம்மளுக்கு பதில் தரணும். அப்படி இருந்தா வேற லெவல்ல இருக்கும்ல. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அது யார் ரூமா இருக்கும் அதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்ப இந்த வீடியோக்கு நீங்க இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் சிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ் கேம்ப் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல வரும். அதை மறக்காம நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட் சந்திக்கும் முறை இப்படிக்கும் உங்களது
விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.